பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னோட எல்லாருக்கும் ஒரு தாட்டும் இருக்கும், என்னன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுமோ, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல், ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் ரெண்டல் பிஸ்னஸ். 1 இல்லை 2 இல்லை 10 விதமான ரெண்டல் பிஸ்னஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவர் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் நான் பிரியா வினோத். இன்னும் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ் எதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக கூட நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தட் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரினராக ஆகிறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எங்கெங்கே தருவாங்க, இப்படி எல்லா விதமான சப்போர்ட்டையும் இந்த சேனல் உங்களுக்கு கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெண்டல் பிஸ்னஸை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பீரியட் ஆஃப் டைமில் எல்லாரும் இஎம்ஐ கட்டி ஒரு பெரிய பெரிய பொருட்கள் வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ இன் ஃபியூச்சரில் எல்லாருமே ரெண்டலுக்கு மட்டும்தான் எல்லா பொருட்களையும் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு சர்வேயே இருக்குது. ஸோ 2030க்கு மேலே இந்த ரெண்டல் பிஸ்னஸ் களை கட்டுற ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்க போகுது. உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை நீங்கள் இன்னொருத்தருக்கு ரெண்டலுக்கு கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வெளியூரில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ வரோம். ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா பொருட்களையும் வாங்கி நம்மளே ஓனாக வச்சுக்க ட்ரை பண்ணவே மாட்டோம். யாராவது ரெண்டலுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். அப்படி ரெண்டலுக்கு கொடுத்தா நம்மளோட தேவையான அளவுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த ரெண்டலுக்கு வாங்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கொடுக்கும்போது அதை ரெண்டலுக்கு கொடுக்குறவங்களுக்கும் லாபம், வாங்கிக்கிறவங்களுக்கும் அதுல ஒரு சேவிங் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரெண்டல் பிசினஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பேச போறோம். ஸோ 0 இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டல் பிசினஸ் 1 இல்லை 2 இல்லைங்க, 10 டைப் ஆஃப் ரெண்டல் பிஸ்னஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்பர் 1 பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் ரெண்டல். நீங்கள் ஆசையாக வாங்கின காரை உங்களால் சரியாக ஓட்ட முடியல அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, இஎம்ஐ கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாலோ உங்கள் காரை நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் ரெண்டலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ வரவங்க கிட்ட நிச்சயமாக எந்த வெஹிக்கிளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க ஒரு டாக்ஸியோ ஒரு ஆட்டோவோ புக் பண்ணினா எங்கே போகணுன்னாலும் போகணும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நிறையவே செலவாகும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்ட் அ கார் தான் தேடுவாங்க. யாராவது கார் ரெண்டலுக்கு தராங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கார் வச்சுருந்தா கூட அவங்களே பெட்ரோல் போட்டு அவங்க டிரைவர் போட்டாங்கன்னா காருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ரெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதில் ஒரு சேவிங் தான், உங்களுக்கும் ஒரு லாபம் தான். ஏன்னா நீங்கள் ரெண்டலுக்கு கொடுத்துருக்கீங்க. இதுவே நீங்கள் டிரைவரோட ரெண்டலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு லாபம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த கார் ரெண்டல் வந்து நல்லாவே ஹிட்டான ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். வெளியூர்லேருந்து வரவங்க வெளிநாட்டிலேருந்து வரவங்க கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஏதோ ஒரு டூர் மாதிரி ஒரு பயணம் போகிறாங்க அப்படின்னா 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இருந்த இடத்துலேருந்தே ஆயிரக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் யாரு கொடுக்கறதா இருந்தாலும் ப்ரூஃப் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். லைக் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். அவங்க டிரைவிங் போகிறாங்கன்னா அவங்களே டிரைவ் பண்ண போகிறாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியாது. அதர் தென் தட் நீங்கள் டிரைவர் அனுப்புறீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஐடி ப்ரூஃப் நீங்கள் வாங்கி வச்சுட்டு கொடுக்குறது உங்களுக்கு வந்து சேஃப். இதில் நம்பர் 2 பிஸ்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்ட் அ பைக், அதாவது பைக் ரெண்டல். 2 வீலர் வந்து நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கறது தான் இந்த பிஸ்னஸ் வந்து. இது வந்து ஒரு செம்ம ஹிட்டான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 60லேருந்து 80% பேருக்கு வந்து நிச்சயமாக 2 வீலர் ஓட்ட தெரியும், அட்லீஸ்ட் கியர்லெஸ் பைக்காவது ஓட்ட தெரியும். ஸோ உங்ககிட்ட ஒரு 2 வண்டி இருக்குது, இல்லை ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா 2 வண்டியோ 1 வண்டியோ நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கும்போது நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். பெட்ரோல் எல்லாம் வாங்குறவங்க போட்டுக்குவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி 1000 வரைக்கும் கூட ரெண்டல் பைக் வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 30,000 வரைக்கும் கூட இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னா. இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா, இதுவும் வெளியூர் பயணம் வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறப்போ நம்ம பைக்கை கூடவே கூட்டிகிட்டு போகிறது இல்லை. அங்கே போய் தான் நம்ம ஏதாவது ஒரு பைக் வந்து எடுத்துக்கலாமா ரெண்ட்டுக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் எங்கே ஏறணுமோ அங்கே மட்டும்தான், எங்கே இறங்கணுமோ அங்கே மட்டும்தான் நம்ம போய் இறங்க முடியும். இதுவே நம்ம பைக் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற இடத்துக்குலாம் நம்ம போகலாம். ஸோ ரெண்ட் அ பைக் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனாக இருக்கும், கொடுக்குறவங்களுக்கும் வந்து ஒரு லாபகரமான விஷயமா இருக்கும். ஸோ ரெண்ட் அ பைக் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ரெண்டல் பிஸ்னஸ். இது நம்பர் 2. நம்பர் 3 ரெண்டல் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை ரெண்டல். இது வந்து
ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப சாதாரணமா இந்த வைஃபை ரெண்டல் இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரெண்டுக்கு அவங்க வைஃபையை வந்து ரெண்டலுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ டேட்டா கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேக்கேஜ் நம்ம எல்லாரோட மொபைல்லையும் 2GB 1GB போட்டு தான் வச்சிருப்போம். ஆனால் டக்குன்னு அது வந்து ஒரு வீடியோ கால் பேசினா டக்குன்னு குறைஞ்சிரும். நீங்கள் ஒரு வீடியோ ஏற்றணும் அப்படிங்கிறப்போ அந்த டேட்டா வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்புறம் நெட்வொர்க் கனெக்ஷன் சரியா இல்லைன்னா வாய்ஸ் சரியாக கேட்காது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் வைஃபையை ரெண்டலாக கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி நான் வைஃபை ரெண்டலுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நியர்பையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் வைஃபையை வந்து கொடுக்கலாம். உங்கள் டேட்டா பேக்கேஜ், உங்கள் பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ரெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 பேருக்கு நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு உண்டான ரெண்டல் அந்த வைஃபையோட பேக்கேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் முதலே வந்து ஒரு 2 டிவைஸ் தான் யூஸ் பண்ணலாம், ஒரு 4 டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு கொடுக்கறது தான் சிறப்பு. ஸோ வைஃபை ரெண்டல் இப்போ அப்கமிங்காக ஹிட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ரெண்டல் பிஸ்னஸ். அது வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் மட்டும் இல்லை, இப்போ சின்ன சின்ன சிட்டிஸ்லையும் அது வந்து மேல் நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டல் பிஸ்னஸை நிச்சயமாக ட்ரை பண்ணலாம், ஒர்க் ஆகும். 4th ரெண்டல் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ரெண்டல். ஆல்ரெடி இது வந்து ஒரு ஹிட்டான பிஸ்னஸ் தான். இப்போ வந்து நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து, அதாவது பெங்களூர், சென்னை, மும்பை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் இது ரெஜிஸ்டர்டாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய ஐடி கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகிற பசங்க எல்லாருமே ஒரு ரூம் எடுப்பாங்க, பிஜியாக ஒரு ரூம் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்க அப்போ தான் அந்த ஊருக்கு புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் போய் ஃபர்னிச்சர்ஸை ஓனாலாம் வாங்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அதையும் தூக்கிட்டு போக முடியாது, விற்கவும் முடியாது, இல்லை விற்றாலும் பாதி அமௌண்ட்டுக்கு தான் போகும். அதனால வந்து ஃபர்னிச்சர்ஸும் ரெண்டலுக்கு சேர்ந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்னிச்சர் ஆட் ஆனாக இருக்கிற ரூமை தான் நம்ம பசங்கள்லாம் வந்து தேடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஒரு 3000, ரூமுக்கு ஒரு 4000 அந்த மாதிரி வந்து சேர்த்து வாங்கும்போது அது ஒரு பெஸ்ட் ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கும். இது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மட்டும் இல்லை, இப்போ சின்ன சின்ன சிட்டிஸில் கூட நிறைய பேர் வீடு பிடிக்கும் போது ஃபர்னிச்சர்ஸோட வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடு வாடகைக்கு விடுறவங்க கிட்ட போய் என்ன சொல்லலாம்னா, என்னோட ஃபர்னிச்சர்ஸை வந்து நான் வாடகைக்கு தரேன், மாதம் ஒரு 3000 4000 இதுக்கு கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசலாம். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் ரெண்டலுக்கு கொடுக்கலாம். லைக் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின், காட், இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸோட சேர்த்து வீடு எடுக்கிறதுக்கு தான் எல்லாரும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்க புதுசாக பொருள் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போகிறப்போ மறுபடியும் அந்த பொருளையும் தூக்கி சுமக்க முடியாது, இல்லை விற்றாலும் அது பாதி விலைக்கு தான் போகும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், ஃபர்னிச்சர்ஸோடய வீடு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன் ஃபியூச்சரில் இது ஒரு பெஸ்ட் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஃபர்னிச்சர் ரெண்டல் மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ரெண்டல். கோல்டு ஜுவல்லரி எப்படிமா ரெண்டலாக கொடுக்க முடியும், அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கோல்டு ஜுவல்லரி பற்றி பேசவே இல்லை. 1 கிராம் கோல்டு, ஐம்பொன் ஜுவல்லரி, இதெல்லாம் நீங்கள் செட்டாக வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட அந்த செட்டை நீங்கள் வந்து வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மணப்பெண்ணாக இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு போகிறவங்களா இருக்கட்டும், கழுத்து நிறைய ஜுவல்ஸ் போட்டுக்கிறது ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாடகைக்கு கொடுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யாராவது உங்ககிட்ட வாடகைக்கு எடுக்கும்போது ஒரு விஷயத்த நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்னன்னா, கிளம்பும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இதே மாதிரி எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷன் போட்டுக்கணும். அண்ட் அவங்களோட ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் அவசியம் வாங்கிக்கணும். ஸோ இந்த ஜுவல்லரி ரெண்டல் வந்து இப்போ அப்கமிங்கில் ரொம்பவே நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாடகைக்கு விடலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வாடகைக்கு விடலாம். தெரியாதவங்களுக்கு விடுறீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப்ஸ் நிச்சயமாக வாங்கிக்கோங்க. அடுத்த 6வது ரெண்டல் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் ரெண்டல். கிளாத்ஸ் அப்படின்னா சாதாரண ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே பிரைடோட ட்ரெஸ்ஸு, க்ரூமோட ட்ரெஸ்ஸு, அதாவது மாப்பிள்ளை ட்ரெஸ், பொண்ணு ட்ரெஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாடகைக்கு கொடுக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, பரதநாட்டியம் ட்ரெஸ், இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய கடைகளில் வாடகைக்கு கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி கூட நீங்கள் வந்து இந்த மணப்பெண் ட்ரெஸ்ஸும் மணமகன் ட்ரெஸ்ஸும் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, முன்னாடி பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30,000 40,000 50,000 கொடுத்து ஒரு சாரீ அவசியம்
வாங்கி அதை கட்டிப்பாங்க. ஆனால் அது ஒரு நாள் தான் கட்டுவாங்க, கல்யாணத்தன்னைக்கு மட்டும். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் கட்டவே மாட்டாங்க. அது ரொம்ப வருஷம் ஆனாலும் பத்திரமா பீரோக்குள்ளேயே தூங்கும். சில பல வருஷங்களுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் வித்துட்டு அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணணும், தேவையில்லை, ஒரு நாள் தானே அது, அதுக்கு நம்ம வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு போயிடலாமே, அதை நம்ம வந்து மெமரிஸாக ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குலாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட பிரைடல் ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து வாடகைக்கு கொடுக்கலாம். இல்லை அதில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் பிரைடல் ட்ரெஸ் ரெடியாக வீட்டில் வச்சுக்கலாம். பிரைடு யாராவது கேட்கும்போதோ இல்லை க்ரூம் யாராவது கேட்கும்போதோ, அதாவது மணமகனோ மணப்பெண்ணோ கேட்கும்போது அந்த மணமகன் மணப்பெண் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாடகை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் சூட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். கல்யாணத்துக்கு போகிறவங்க வந்து கோட் சூட் ஒரு நாளைக்காக வாங்க முடியாது, உங்ககிட்ட அது இருக்குன்னா உங்களோட கோட் சூட்ஸ் இதெல்லாம் கூட நீங்க வாடகைக்கு கொடுக்கலாம். பெண்களும் அதே மாதிரி வந்து நிறைய அழகழகான வந்து லாங் லெஹெங்காலாம் வீட்டில் வச்சிருக்கீங்க, அது சும்மா தான் இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க வாடகைக்கு கொடுக்கலாம், ரெண்டலுக்கு கொடுக்கலாம். போட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் ரெண்டல் பிஸ்னஸா இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல இதுக்கு வந்து ரொம்பவே மவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சூப்பரான ரெண்டல் பிஸ்னஸ் இது. 7வது ரெண்டல் பிஸ்னஸ் என்னன்னா கேட்ஜெட்ஸுங்க. இதுதான் இப்போ டாப்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய சர்வேயாவே இருக்கு. என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் கொடுக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற ஐஃபோனா இருக்கட்டும், உங்க லேப்டாப், அப்புறம் ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி முக்கியமா கேமரா, இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து ரெண்டலுக்கு கொடுக்கலாம். இந்த கேமராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு யூடியூபர்ல ஆரம்பிச்சு ஒரு போட்டோ ஷூட் போறது வரைக்கும் எல்லாரும் இப்போ கேமராவை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் ஹாபியாவே போட்டோகிராஃபி எடுக்க போறாங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லாம நான் வந்து போட்டோ ஷூட்டே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றவங்க கூட நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான கேமரா இருக்கு, இல்லை ஒரு நார்மலான கேமரா இருக்கு, 1 லென்ஸ் 2 லென்ஸ், இப்போ என்ன கேமரா வச்சிருந்தாலும் நீங்க வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அதை வந்து வாடகைக்கு கொடுக்கலாம். ஆனா கொடுக்கும்போது அவசியம் ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கணும். உங்க கேமராக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெண்ட் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவை ரெண்டலுக்கு கொடுக்கறது இப்போ ஒரு ஃபேஷனாகவே ஆயிட்டு இருக்கு. இப்போ அப்கமிங்ல வரவங்க எல்லாரும் முதல்ல கேமரால இன்வெஸ்ட் பண்றதே இல்லை. ரெண்டலுக்கு கேமரா எங்க கிடைக்குது, 1 ஹவருக்கு எவ்வளோ ரெண்டல், 1 டேக்கு எவ்வளோ ரெண்டல், அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த கேமரா ரெண்டல் கொடுக்குற பிஸ்னஸ் வந்து ஒரு டாப் ஹிட்டான ரெண்டல் பிஸ்னஸ் இப்போவே. இன்னும் ஃபியூச்சர்ல இது ரொம்ப ரொம்ப டாப்பாக போகும் அப்படின்றது ஒரு பெரிய பேச்சு இருக்கு. நிச்சயமா இது சூப்பரான ரெண்டல் பிஸ்னஸ் தான். உங்ககிட்ட கேமரா இருக்குன்னா அதை நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க, இதுல நல்லாவே சம்பாதிக்கலாம். அண்ட் அடுத்த ரெண்டல் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுட்டென்சில்ஸ் ரெண்டல். அதாவது உங்களுக்கு சீர்லாம் வச்சிருப்பாங்க வீட்டில், நிறைய சாமான் வச்சிருப்பீங்க வீட்டில், செட்டாக இருக்கும். சில பேர் வீட்டில் கல்யாணத்துக்கு சீர் பரப்பு சொல்லியிருந்தா ஒரு ரோட்லேருந்து அடுத்த ரோடு வரைக்கும் பரப்பியிருப்பாங்க, அவ்வளோ சாமான் இருக்கும். அதெல்லாம் வாங்கி பத்திரமா உள்ள ரூம்குள்ள வச்சிருப்போம், நம்மளும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பெரிய பெரிய அண்டா இருக்கும், பெரிய இட்லி பாத்திரம் செட்டு இருக்கும், பெரிய கரண்டி இருக்கும், இப்படி நிறைய பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது, பத்திரமா ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த கல்யாண செட்டு, சமையல்காரங்க செட்டுக்கு நீங்க ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான கேட்டரிங் செட்டா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா இப்போதான் மேலோங்கி வந்துட்டு இருக்கிறாங்க, புதுசா இப்போதான் ஸ்டார்ட் அப் பண்றாங்கன்னா அவங்களால அதுல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல எல்லா பாத்திரமும் செட்டா ரெண்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு தான் தேடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த கல்யாணம் விசேஷம் இதுக்கெல்லாம் சமையல் பண்றவங்களுக்கு உங்க பாத்திரங்கள் எல்லாத்தையும் ரெண்டுக்கு கொடுக்கலாம். பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க ரெண்டுக்கு கொடுக்கலாம். அப்படி ரெண்டுக்கு கொடுக்கும்போது கரெக்டா அதை பார்த்து அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்னு எழுதி வச்சுட்டு கொடுக்கணும். ரிட்டர்ன் வரும்போதும் அந்த பொருட்கள்லாம் கரெக்டா வந்துருச்சா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கணும். இது ஒண்ணுதான் உங்க வேலையா இருக்கும். நீங்க ரெண்டலுக்கு கொடுத்துருவீங்க, வரும்போதும் போகும்போதும் அதை செக் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கும். இருந்த இடத்துல இருந்தே சூப்பரா அழகா நீங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான ரெண்டல் பிசினஸ் தான். இதுக்கு என்னைக்குமே அழிவே கிடையாது. கடைசியா டெரஸ் ரெண்டல், அதாவது மொட்டை மாடி ரெண்டல். இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் ரெண்டல் பிஸ்னஸுங்க. இன்னைக்கு இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில போய் கேட்போம், நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்க மொட்டை மாடியை இன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கெல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அது கூட ரெண்டலா மாறிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை வந்து ஒரு சூப்பரான ரெண்டல் பிஸ்னஸா எடுத்தே பண்ணலாம். நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்க வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஏதோ ஒரு பிளேஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஒரு பர்த்டே பார்ட்டி,
ஒரு சக்ஸஸ் மீட், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுக்காக தனியாக ஒரு பார்ட்டி ஹால் போய் நம்ம பிடிச்சோம்னா 1 லட்சம் வரைக்கும் கூட செலவாகுது இன்னைக்கு வந்து. அப்படி இல்லாமல் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சரியான இடம் அமையாத போது என்னோட மொட்டை மாடியை வந்து நான் வந்து உங்களுக்கு வாடகைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அந்த வாடகையை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த வேலையுமே இல்லை. அவங்களே வந்து அங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. போகிறப்போ அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடி சும்மா தான் இருக்க போது அதை நீங்கள் வாடகைக்கு கொடுக்க போகிறீங்க. இது ஒன்று தான் நீங்கள் பண்ண போகிறது. இருந்த இடத்துல இருந்தே அழகாக ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம். இப்போ 1 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல அவங்க வந்து ஒரு 8,000 10,000 கொடுத்துட்டு பண்ணும்போது அவங்களுக்கும் அது ஒரு சேவிங்காக இருக்கும். உங்களுக்கும் ஒரே நாளில் ஒரு 7,000 8,000 கிடைக்கும் போது அது உங்களுக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸாக அமையும். ஸோ இந்த மொட்டை மாடி ரெண்டல் சூப்பராக இருக்கும். அவங்களே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டியூஷனுக்கும் வந்து கொடுக்கலாம். லைக் வந்து கராத்தே கிளாஸ், பரதநாட்டியம் கிளாஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் உங்கள் மொட்டை மாடியை ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுங்க, ஒரு 10,000 எனக்கு கொடுத்துருங்க, இல்லை ஒரு 8,000 எனக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்ரி மந்த் உங்கள் மொட்டை மாடியை நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்களே ஒரு ஷெட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா மழை காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷெட் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க மழை காலத்தில் வேறு இடம் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷெட்டு போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக டியூஷன் கிளாஸஸ்க்கு நீங்கள் வந்து ரெண்டலுக்கு கொடுக்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான ரெண்டல் பிஸ்னஸ் தான். இப்போ வரைக்கும் நீங்கள் 10 விதமான ரெண்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் புதுசாக ஒரு ரெண்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, இதை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து பவர் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ், ட்ரைனிங்ஸ், டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான ஆண்டர்ப்ரனராக நீங்களும் மாறலாம்.